ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு மாடி தோட்ட அறுவடை என்னன்னு பார்க்கலாம். அதாங்க அவரை செடிங்க, அவரை செடி, அவரை கொடி, அவரை ஒரு 4 ரக அவரைக்காய் வச்சுருக்கேங்க. அதில் போதுன்ற அளவுக்கு அவரைக்காய் காய்க்குதுங்க. பாருங்களா, இவ்வளோ காய் தெரியுமா? அவரை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அவரை செடி இந்த மாதம்தான் நல்லா மகசூல் தருதுங்க. நிறைய அவரைக்காய் இருக்குங்க, கிலோ கணக்கில் இருக்குங்க அவரைக்காய். யாருக்கெல்லாம் அவரைக்காய் செடி பிடிக்கும்னு சொல்லுங்க. அவரை செடி வளர்க்குறத பற்றி கொஞ்சம் சொல்கிறேங்க, கேளுங்க. செடியாக இருந்தால் அதுக்கு 12 இன்ச் பேக் வச்சுக்கோங்க. பேக்கில் ஒன்று வைக்கலாங்க. ஒன்று வச்சாதான் நல்லா காய்க்காய் இருக்கும். கொடிக்கு கொஞ்சம் நல்லா 18x18 இருக்கணுங்க பேக் சைஸு. நானே ரெடி பண்ண பேக் தாங்க இந்த பேக் 12 இன்ச்சு பேகுங்க. அதில் நல்லா காய்க்குதுங்க அவரைக்காய். விதை போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே முளைச்சிருங்க. செடி அவரைன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முளைச்சிருங்க. முளைச்சி எடுத்து நட்டு வைக்கலாம். நான் ஒரு பாட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றி நடவு செய்வேங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு தடவை மீன் அமிலம், பஞ்சக்காவியெல்லாம் என்கிட்ட இல்லை, மீன் அமிலம் தானே தெளிப்பேன். அப்புறம் வேப்பெண்ணெய் கரைசல். பூச்சி வரும் இதில், அஸ்வினி பூச்சி வரும். அப்புறம் மாட்டு உரம் கொடுப்பேன். பூச்சி வராமல் பார்த்துக்கிட்டாவே ரொம்ப நல்லதுங்க. பூச்சி வந்துருச்சுன்னா அவரைக்காய் வராது அவ்வளோவா. நம்ம வாரத்தில் ஒரு தடவை வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிட்டாவே போதும். மீன் அமிலம் தெளிச்சிக்கிட்டே இருந்தாவே ஓரளவுக்கு வரமாட்டேங்குது. அஸ்வினி பூச்செல்லாம் வச்சிருச்சுன்னா அந்த செடியை பிடுங்கி போட்டு வேறு தாங்க நடணும். அப்படியே செடி ஃபுல்லாக வந்துடும். அது என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அது போகவே போகாது. அதனால் என்ன பண்ணணும், வராமல் நம்ம முதல்ல இருந்தே ரெடி பண்ணணும், அந்த பூச்சி வராமல் இருக்கலாம். ஒருத்தங்க சொல்கிறாங்க, அந்த பூச்சி வந்துச்சுன்னா புகை போட்டுட்டா போயிடும், நைட்டு புகை போடுறாங்க. எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, போக மாட்டேன். அது வராமல் வச்சுக்கிறது தான். அவரை செடினாவே அஸ்வினி பூச்சி வரதான் செய்யும். அது எப்படி தான் எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, ஆனால் பூச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. எவ்வளோ பண்ணாலும் அந்த அஸ்வினி பூச்சி போகாது. அதனால் என்ன பண்ணணும்னா, வராத அளவுக்கு பார்த்துக்கணும். வந்துருச்சுன்னா செடியை பிடுங்கி போட்டுருணும், அவ்வளோதான். புது செடி வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொடி அவரை. இது ஆன்லைனில் வாங்கின சிகப்பு பச்சை அவரைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஆனால் அது ஆன்லைனில் வாங்கினேங்க, மீஷோவில். ஆனால் அது பட்டை அவரை இல்லை, பச்சை அவரை தான். ஆனால் பட்டையாக காய்க்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காய் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் பட்டையாக இருக்குது காய். நான் சிகப்பு அவரைன்னு தான் வாங்கினேன். என்னன்னா அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. சிகப்பு அவரைன்னு சொல்லிட்டு வாங்கினது. இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே விதை கடையில் வாங்கினது தான். 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது கொத்து அவரை. இது கொடி கொத்து அவரை, நல்லாயிருக்கு. கொத்து கொத்தாக இதே மாதிரி தான் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சரியாக காய்க்குது. இது காய்ச்சி தள்ளுது. அப்படியே ஒரு வாட்டி பறிச்சாவே இந்த செடியிலேருந்து 1/4 கிலோ வருது. ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு செடி. விதைக்கு விட்டுருக்கேன் 3 இது. கொத்து அவரைன்னு தான் வச்சேன். இதுவும் அதே தான், ஆன்லைனில் வாங்கினது தான். பச்சை கலரில் வந்துச்சு. ரெட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் பச்சை கலரில் தான் வருது. என்கிட்ட ரெட் அவரையே இல்லை, அதனால் வாங்கினேங்க. வரல, என்ன பண்ணுறது, வந்தால் நல்லாயிருக்கும். இது செடி பட்டை அவரை. இதுலேயே 2 ரகம் இருக்குது. இது செடி பட்டை அவரை. இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. இதுவும் இங்கே பக்கத்தில் தான் வாங்கினேன். விதை கடையில் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். செடி அவரைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா காய்க்குது. அவங்க ஒரு அவரை சொல்கிறாங்க, ஆனால் இது ஒரு அவரையாக வருது. அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. நல்லா கரெக்டாக இந்த ரெட் கலர் அவரையா, ரெட் கலர், க்ரீனா க்ரீனு, பட்டை அவரையா பட்டை அவரை. அவங்க ஒன்று சொல்கிறது, இங்கே வந்தால் முளைக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. உங்கள் வீட்டிலெல்லாம் எப்படி இருக்குது? அவரை செடி வச்சுருக்கீங்களா?
அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அவரை செடி பிடிக்கும்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 1 கிலோ அவரைக்காய் பறிச்சேங்க. 4 செடி இருக்கு அவரை செடி. பாருங்க எப்படி இருக்குங்க. இதுவும் பட்டை அவரைக்காய் பற்றினா நல்லது உடம்புக்கு. சாப்பிட்டாது பாருங்க. கவரில் பறிச்சு போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். முட்டை போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டு மாடியில் நம்ம வீட்டில் நம்ம வளர்த்த அவரைக்காய் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு சின்ன டப்பால் வச்சு இது காய்ச்சி ரொம்ப முடிஞ்சிருச்சுங்க. பழைய செடிங்க. இதுக்கு முன்னாடி எந்த வச்சுருந்தது. இவங்கெல்லாம் புதியவங்க. அவங்கெல்லாம் பழசு காய்ச்சி ஓஞ்சிட்டாங்க அவங்க. இது இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. இலையெல்லாம் பழுத்து போச்சுன்னா அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா புது தளிர் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்ச இலையை முடிஞ்ச அளவுக்கு பிடிங்கி அதுக்குள்ளே வச்சு புதைச்சிருங்க. இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சு திருப்பி ரீபாட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காஞ்ச இலை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வாரத்துக்கு ஒருக்கா மண்புழு உரம் கொடுங்க. இல்லை எரு கொடுக்கலாம். மாட்டெரு, ஆட்டெரு, ஆட்டுச்சாணம் கிடைச்சா ஆட்டு எரு கொடுக்கணும். நல்லா மக்கினதாக கொடுக்கணும். வாரம் ஒரு கைப்பிடி போட்டுருங்க. வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துருங்க. மீன் அமிலம் தெளிச்சும் விடுங்க. மண்ணிலையும் ஊற்றி விடுங்க. அவரை செடி போதுன்ற அளவுக்கு காய்க்கும். நான் அப்படி தாங்க பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது இதில் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த பை இருக்கு இல்லையா, அந்த பையை நானே ரெடி பண்ணது தான். தைக்க கூட இல்லை. அது சும்மா அப்படியே முடி போட்டு பையில் கீழே முடி போட்டுட்டு திருப்பி பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு 25 kg இருக்குல்ல ரைஸ் பேக். அது நானே ரெடி பண்ண. சரி அவருக்கு தானே 3 மாதம் தாங்கும், அவ்வளோதான். அதனால் இல்லைன்னா பெயிண்ட்லாம் அடிப்பேன் பேக்கில். இந்த வாட்டி அடிக்கலை. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த பேக் ஒரு அவரை கொடியே இருக்குது அதில். சரிங்களா? அதுக்கு நானே இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 கொம்பு நட்டு ஏணி படிக்கட்டு மாதிரி கட்டி பந்தல் போட்டிருக்கேன். இது கொடியாக இருக்குது. செடிக்கு தேவையில்லை, கொடிக்கு தேவைப்படும்ல. கொடி கட்டி நம்மளே 2 பக்கம் அந்த பக்கம் ஏணி படிக்கட்டு மாதிரி கொடி கட்டி வச்சோன்னா சூப்பராக வந்துடுங்க. இது கொடி பந்தல் போட்டோன்னா இந்த சைடு போட்டோன்னா தூக்கி வைக்க முடியாது. இப்படி இருந்தால் அப்படியே அழகாக வேறு இடத்துல வைக்கணும்னாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள் அவரைக்காய். இது பறிக்கிறதுக்கு 1 hour ஆகுதுங்க. பறித்து எடுத்து வைக்கிறதுக்கே 1 hour ஆகுது. தேடி போச்சு. நல்லா வெயிலில் தான் பறித்தேன். எனக்கு அப்போ தான் டைம் கிடைச்சிது. அப்போ தான் பறித்தேன் அவரைக்காய். வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். எனக்கு பிரியா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் அவரைக்காய் செடி இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அவரைக்காய் செடியில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் சந்தேகம் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் எப்படி பெட்டராக வளர்க்கலான்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அவரைக்காய் இருக்குன்னு. 1 கிலோவுக்கு மேலே